சரி, இப்ப நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இந்த மஞ்ச கலர்ல தாள் நீங்க தொங்க விட்டுருக்கீங்க. அது எதுக்காகங்க சார்? அது நம்ம பூச்சி எதுனா உள்ள வருது அடையாளப்படுத்துறதுக்காகவும், 2வது வந்து அதில உட்கார்றது வெளியவும் போக. தேனீ பெட்டிலாம் வச்சிருக்கீங்க. இந்த எதுக்காகங்க சார் தேனீ பெட்டி வச்சிருக்கீங்க? தேனீ நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கும், தேன் எடுத்துக்கிறதுக்கும், 2வது மகரந்த சேர்க்கை நல்லா பண்ணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்குது. பரிச்சயமா இப்ப தான் 1 மாசம் ஆகுது. இதுக்கு மேல தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் டெய்லியும் உள்ள சுத்தி வரும்போது தான் உள்ள என்ன பாதிச்சிருக்குது, என்ன கண்டிஷன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். நம்ம டெய்லியும் அதான் செடி கூட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி செடிய அப்படி சுத்தி பார்த்தா தான் தெரியும். விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். உங்களை மீண்டும் ஒரு விவசாய களத்துல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. விவசாயம் அப்படிங்கிறது வெறும் உணவு உற்பத்தி மட்டும் அல்ல. அது நம்மளுடைய வாழ்வாதாரம், காற்று, உணவு, நீர் இப்படி நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையுமே விவசாயம் தான் நமக்கு கொடுக்குது. இயற்கை விவசாயத்தை முடிஞ்ச வரைக்கும் மேம்படுத்துவோம். தென் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, சுரக்காய் விவசாயம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். என் பேர் கண்ணன். மெனசி கிராமம், குண்டல்மடு. 5 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சார், இப்போ இயற்கை விவசாயத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுரக்காய் பார்க்க வந்திருக்கோம். தோட்டத்துல சுரக்காமே வந்து நல்ல காய்கள்லாம் விட்டுருச்சு. இப்போ வந்து சுரக்காங்கிறது எத்தனை நாளைக்கு கொடிங்க சார்? ஆரம்பத்துலேருந்து 150 நாள் வரைக்கும் வரும். நம்ம பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 160 நாள் வரைக்கும் பலன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பலன் வர்றது வந்து 50வது நாள் வந்துடும். வந்து இந்த மண்ணை எப்படிங்க சார் பதப்படுத்துறது, பண்படுத்துறது? அதில் மண்ணுக்கு என்னென்ன வந்து நீங்க ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு மொத்தமாக 5 சேல் உழவு எடுக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு 2 சேல் ஓடணும். கொஞ்சம் உங்களுக்கு எருவு அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ள ஒரு 2 டிப்பர், கிட்டத்தட்ட ஒரு 4-5 டன்னு, ஓகேங்க. ஒரு 50 சென்ட்டுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் 3 சேல் ஓட்டி, அதுக்கப்புறம் திட்டு ஓட்டி, திட்டில் விதைய நேர்த்தி பண்ணி விதைய ஊனி விட்றது. இயற்கை உரம் தான் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம். இயற்கை உரத்தை வந்து நீங்க எப்படிங்க சார் தயார்படுத்துறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ராக் பாஸ்பேட்டு, ஆட்டெருவு, மாட்டெருவு இது 3யும் கலந்து ஒரு இடத்துல வந்து கொட்டி வச்சு கலந்து செடி கொடுப்போம். செடிக்கு 5 கிலோ கொடுப்போம். சார், இப்போ இந்த வந்து விதை நம்ம ஊன்றதுக்கு முன்னாடி என்ன அளவுல நீங்க வந்து விதை ஊன்றோம்? ஒரு செடிக்கும் இன்னொரு கொடிக்கும் 2 அடி இடைவெளி. ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும், ஓகே. ஒரு திட்டுக்கும் இன்னொரு திட்டுக்கும் 10 அடி வரும். குளிர்காலத்தில் 10 அடி வரும். ஓகேங்க. வெயில் காலத்தில் 8 அடி, 2 அடி குறைச்சிருவோம். 7 அடியாக கூட பண்ணிக்கலாம். சார், இப்போ வந்து நம்ம விதை நட்டதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன? விதை ஊனுன்னு 3வது நாள் இல்லை 4வது நாள் செடி வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது சூடோமோனாஸ் கொடுக்கணும். 3 நாள் கழிச்சும் இன்னும் வளர்ச்சி ஊக்கி செடி எதுனா பாதிச்சிருந்துன்னா வேப்பெண்ணெய் இதுங்கெல்லாம் கொடுப்போம். சார், இப்போ நீர் வந்து நீர் மேலாண்மை எப்படி கொடுக்குறீங்க? நீங்க தண்ணி வந்து எந்த அளவுல கொடுக்குறீங்க? மண் எடுத்து இப்படி பிடிச்சோம்னா இப்படி கட்டி கட்டுச்சுன்னா விட தேவையில்ல. கொஞ்சம் அப்படியே திரும்பவும் உடஞ்சி வந்துச்சுன்னா அடுத்த நாள் வெட்டுடலாம். இப்போ எந்த நோய் மேலாண்மையில எப்படி? இப்போ குளிர்காலத்தில் புழுவோட தொந்தரவு நிறைய இருக்குது. வெயில் காலத்தில் வைரஸ் வரும். இது 2க்குமே காமனாக நான் யூஸ் பண்ணுறது வந்து வேப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய், புங்கெண்ணெய். சார், இப்போ காய் வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் அறுக்கலாங்க சார்? 49வது நாள் இப்போ இந்த தோட்டத்தில் எனக்கு பலனுக்கு வந்துச்சு. 2 அறுப்பு முடிச்சிட்டேன். சார், இப்போ இந்த பந்தல் முறையெல்லாம் நீங்க போட்டிருக்கீங்கன்னா என்ன இடைவெளியில நீங்க பந்தல் போட்டால் கொடிக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க? பர்மனன்ட் பந்தல் இல்லை. இப்போ கொம்பில் போடுறது வந்து எப்பவுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி தான் வரும். அதனால் இது 10 அடிக்கு ஒரு கொம்பு. எந்த பக்கம் எடுத்தாலும் 10 அடிக்கு ஒன்று இருக்கும். அந்த மேலே 5 அடிக்கு ஒரு கம்பி வரும். அதுக்கப்புறம் இந்த டொயின் இப்போ போட்டிருக்கிறோம் இடையில. 3வது வருஷம். சரிங்க சார். ஒன்றும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொரக்காய்க்கு வேலிப்பயிரா என்ன போட்டா நோய் மேலாண்மை உளுந்து, தட்டைப்பயிறு, செண்டு மல்லி, அதுக்கப்புறம் மக்காசோளம் இது எல்லாமே ஒரு லேயர் வேலியாக போட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே வர்ற பூச்சி என்ன வந்திருக்குது வரல அப்படின்றது நம்மளுக்கு அங்கே என்ட்ரன்ஸில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லியும் உள்ளே சுற்றி வரும்போது தான் உள்ளே என்ன பாதிச்சிருக்குது,
என்ன கண்டிஷன், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். நம்ம டெய்லியும் அதான் செடி கூட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செடியை அப்படி சுற்றி பார்த்தா தான் தெரியும். எந்த மாதிரியான உரங்கள்லாம் பயன்படுத்தினா இன்னும் காய் வந்து நல்லா அதிகமா மகசூல் பண்ண முடியும்? இஎம் கொடுக்க இங்கே நாங்களே ரெடி பண்ணுறோம். என்பிகே கல்ச்சர் நாங்கள் தாய் திரம் வச்சுருக்கிறோம். அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறோம். எருவு தான் செடி இந்த உயரத்துக்கு வந்த பின்னாடி தான் அந்த 5 கிலோ எருவை வச்சு திரும்பவும் மண் அணைக்கிறது. அப்புறம் புண்ணாக்கு ஒரு டைம் கொடுத்துருவோம். இது போதுமானது. அதுக்கு மேலே வேறு எதுவும். சரி, இப்போ நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மஞ்சள் கலர்ல தாள் நீங்க தொங்க விட்டுருக்கீங்க. அது எதுக்காகங்க சார்? அது நம்ம பூச்சி எதுனா உள்ளே வருது அடையாளப்படுத்துறதுக்காகவும், ரெண்டாவது வந்து அதில் உட்கார்றது வெளியவும் போக அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அது எல்லா இடத்துலையும் ஒரு ஏக்கருக்கு 15 இடத்துல. சரி, இப்போ பொதுவா கொடிக்கு வந்து காய் வச்சதுக்கு அப்புறம் என்னென்ன நோய்கள்லாம் வரும்? அது எத்தனாவது நாட்கள்ல வரும் அந்த மாதிரி? இல்லை, இது வந்து காய் பிஞ்சு விட ஆரம்பிக்கிறதுலேருந்து ஃப்ரூட் ஃப்ளை டேமேஜ், பழையோட தாக்குதல் நிறைய இருக்கும். பழைக்கு சுற்றிர ட்ராப் வச்சுருக்கோம். அந்த ட்ராப் வச்சுருக்கிறது வந்து வந்திருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வேப்பெண்ணெய், முங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், அது இல்லாமல் இப்போது வெத்தலை கரைசல், கிராம்பு இது கொடுத்தா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுது. நம்ம பூச்சி விரட்டி எல்லாமே ஸ்ப்ரேவாக தான் கொடுக்க முடியும், வேருக்கு கொடுக்க முடியாது. வளர்ச்சி ஊக்கி தான் வேருக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேவும் பண்ணலாம். சார், களை மேலாண்மை எப்படி பண்றீங்க? களை வந்து எத்தனை முறை நம்ம எடுத்து அது கரெக்டாக இருக்கும்? இந்த வயலில் வந்து இப்போது விதை நட்டுலேருந்து 10வது நாள் ஒரு கொத்து போட்டுவிட்டோம். அதுவும் இந்த திட்டுக்கு மட்டும்தான். சென்டரில் பவர் வீடர் ஓட்டி இதில் கொண்டக்கடலை வரைச்சி விட்டுருக்குது. பரிச்சார்த்தமாக பண்ணியிருக்கிறோம், களை மேலாண்மைக்காக மட்டும்தான். இது பெருசாக வளரும்போது களை வராது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்குது. ரெண்டாவது இன்னொரு வருமானமும் நம்மளுக்கு இது வந்துச்சுன்னா அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கு. இப்போ காய் அறுக்கிறோம் அப்படின்னா அறுத்ததுக்கு அப்புறம் சந்தைப்படுத்துறதுலாம் எப்படின்னு? எங்களது வந்து ஒரு சங்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அரூரில். சங்கத்து மூலியமா பெங்களூர்லேருந்து வந்து எடுத்துக்கிறாங்க, பூமி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. சார், நம்ம தோட்டத்தில் வந்து தேனீப்பெட்டிலாம் வச்சிருக்கீங்க. இந்த எதுக்காக சார் தேனீப்பெட்டி வச்சிருக்கு? தேனி நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கும் தேன் எடுத்துக்கிறதுக்கும், ரெண்டாவது மகரந்த சேர்க்கை நல்லா பண்ணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்குது. பரிச்சாரத்துமா இப்போ தான் ஒரு மாதம் ஆகுது. இதுக்கு மேலே தான் தெரியும். சார், நம்ம விதை எப்படிங்க சார் தேர்வு செய்யறது? விதை தேர்வு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. விதை ஒன்றும் இல்லைம்மா, நல்ல ஈல்டு கொடுக்குற விதையை வாங்கிட்டு கடையில் தான் வாங்குகிறோம். ஹைப்ரிட் தான் வாங்கிட்டு வர விதையில் நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து பஞ்சகாவியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா இது எல்லாமே 200 ml எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி, ஒரு 2 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த தேர்ந்தெடுத்த விதையை ஒரு துணியில் கட்டி அதில் ஊற வச்சிடணும். 24 மணி நேரம் கழித்து வெளியே எடுத்து உலர்த்தி நல்ல துணி மேலே போட்டு அதில் தண்ணி இல்லாமல் உலர்த்தி அதுக்கப்புறம் தான் நடணும். சார், இப்போ வந்து சுரக்காய் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன அறிவுரை கொடுக்கலாம்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? இயற்கையாக பண்ணுங்க, இதை தொழிலாக பார்த்து பண்ணுங்க, நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் விவசாயம் நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் பண்ணிங்கன்னா எதுவுமே கிடைக்காது. தொழில் இன்னொரு தொழில் செய்கிற மாதிரி இதையும் ஒரு தொழிலாக நினச்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும், நல்ல ஈல்டு எடுக்கலாம். கண்ணன் சார் இவ்வளவு நேரம் வந்து நமக்கு சுரக்காய் விவசாயத்தை எப்படி இயற்கை முறையில பண்ணலாம், எப்படி லாபம் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்குமே அது பிரயோஜனமா இருந்துச்சு. தென் சாருடைய நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.